முனைவர் சி. மரியசெல்வம், உதவி பேராசிரியர், தமிழ்துறை, தூய வளனார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கடலூர். எட்டுத்தொகை. எட்டுத்தொகையில் அகநானூறு. அகநானூறு அகத்திணை சார்ந்த நூல் என்பதுடன் இதில் 400 பாடல்கள் அடங்கியுள்ளதால் இது அகநானூறு என வழங்கப்படுகிறது. இது பல்வேறு புலவர்கள் வெவ்வேறு காலங்களில் பாடிய பாடல்களின் தொகுப்பு ஆகும். இந்நூலில் அடங்கியுள்ள பாடல்கள் 13 அடி முதல் 31 அடி வரை கொண்டு அமைந்துள்ளன. நீண்ட பாடல்களை கொண்டமையால் இதனை நெடுந்தொகை என்றும் கூறுவர். இந்நூலை தொகுத்தவர் மதுரை உப்பூரி குடி கிழார் மகனார் உருத்திர சன்மர். தொகுப்பித்தவர் பாண்டிய மன்னன் உக்கிரப் பெருவழுதி. பாடிய புலவர்கள் 146 பேர். அவர்களுள் 65 பேர் அகநானூற்றில் மட்டுமே பாடல் பாடியுள்ளார்கள். நாடாள்வோர், அந்தணர், இடையர், எயினர், பொற்கொல்லர், வணிகர், வேளாளர் என பல தரப்பினர் புலவர்களாக இருந்த செய்தி அவர் தம் பெயர்களின் முன்னால் அமையும் அடைமொழிகளால் தெரிகிறது. இந்நூலில் 3 பாடல்களின் ஆசிரியர் பெயர் காணப்பெறவில்லை. கடவுள் வாழ்த்து செய்யுளை தவிர்த்து இந்நூலில் 400 பாடல்கள் உள்ளன. இவை களிற்று யானை நிறை, மணிமிடை பவளம், நித்திலக்கோவை என 3 பெரும் பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அகநானூறு பாடல். பாடல் எண் 219. திணை பாலை திணை. கூற்று மகட்போக்கிய தாய் சொல்லியது. பாடிய புலவர் பெயர் கயமனார். பாடல். சீர்கெழு வியன் நகர் சிலம்பு நக இயலி ஓரை ஆயமோடு பந்து சிறிது எரியினும் வாராயோ என்று ஏத்தி பேரிலை பகன்றை வால்மலர் பனி நிறைந்தது போல் பால்பேய் வல்லம் சால்கை பற்றி என்பாடு உண்டனை ஆயின் ஒரு கால் நுந்தை பாடும் உண் என்று ஊட்டி பிறந்ததற்கொண்டும் சிறந்தவை செய்து யான் நலம் புனைந்து எடுத்த என் புலந்தொடி குறுமகள் அரணிலாளனோடு இறந்தனள் இனியன மறந்து அமைந்து இரா நெஞ்சம் நோவேன் பொன் வார்ந்தன்ன வைவாள் எயிற்று செந்நாய் வெறிய புகர்உழை ஒருத்தல் பொறியறை விளவின் புன்புற் விளைபுழல் அழல்எறி கோடை தூக்கலின் கோவலர் குழல் என நினையும் நீர்இல் நீள் இடை மடத்தகை மெலிய சாய் நடக்கும் கொல் என நோவல் யானே. இப்பாடலின் விளக்கம். செவிலித்தாய் சொல்லியது. அகன்ற இடம் கொண்ட வீட்டில் என் மகள் விளையாட்டு தோழிமாரோடு சிலம்பு ஒலிக்க ஓடி சிறிது நேரம் பந்து விளையாடினாலும் இடையிலேயே அழைத்து பாராட்டுவேன். பகன்றை மலரில் பனி நிற்பது போல நுரையுடன் கிண்ணத்தில் பாலை ஊற்றி வைத்து கொண்டு அவள் கைகளை பிடித்து கொண்டு எனக்காக ஒரு முடக்கு பால் குடித்தாய், உன் தந்தைக்காக ஒரு முடக்கு பால் குடி என்று சொல்லி ஏமாற்றி பால் ஊட்டுவேன். பிறந்தது முதல் அவளை அழகுபடுத்துவேன். அவள் என் மகள். கையில் பொன் வளையல் அணிந்திருப்பாள். இப்போது அவள் அறநெறி இல்லாமல் அவளை அழைத்துச் சென்ற ஒருவனோடு சென்று விட்டாள். மறக்க முடியவில்லை. இரவெல்லாம் நெஞ்சம் வருந்துகிறது. பொன்னால் செய்யப்பட்டது போல கூர்மையான பற்களை உடைய செந்நாய் துரத்த தப்பி ஓடி வந்த மான் விலாமரத்து அருநிழலில்
விளாம்பழத்தை உண்ண முயன்று கொண்டிருக்கும். அப்பொழுது தீ எறிவது போன்ற வெப்பத்துடன் கோடைக்காற்று வீசும். அந்த ஒலியை கோவலர் ஊதும் குழல் ஒலியோடு ஒப்பிட்டு அந்த மான் நினைத்து பார்க்கும். அப்படிப்பட்ட கொடுமையான பாலை நிலம். அந்த வழியில் இந்த நேரத்தில் என் மகள் நடந்து சென்று கொண்டிருப்பாளோ, ஒரே கவலையாக இருக்கிறது என்று செவிலி நினைத்து கவலை கொள்கிறாள். நன்றி.